சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், நாள்தோறும் அவமானப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை அன்புமணி தரப்பு வெட்டி வீசி இருக்கலாம் என்று கூறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அன்புமணியை பாமகவில் இருந்து நீக்கியதை அங்கீகரித்தும் கட்சியின் தலைவராக ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கவும் வேட்பாளரை தேர்வு செய்யவும் ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணியை நீக்கம் செய்வதுடன் அவருக்கு பதிலாக ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை புதிய தலைவராக நியமித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி கூறியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கச்சத்தீவை மீட்க வேண்டும், காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மருத்துவர் அன்புமணியை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார் என்பது உள்ளிட்ட மருத்துவரை அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தையும் செயற்குழு அங்கீகரித்து ஒப்புதல் வழங்குகிறது. எந்த செயற்குழு? இன்றைய செயற்குழு இதற்கு ஒப்புதல் அளித்து அங்கீகரிக்கிறது. பின்னர் துரோகத்தை வீழ்த்துவோம், ராமதாஸின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று ஸ்ரீகாந்தி தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவில் உரையாற்றிய ஸ்ரீகாந்தி, பாமக கட்சி அங்கீகாரம் இழந்தபோது அன்புமணி எங்கே போனார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். அன்புமணிக்கு வேண்டுமென்றால் தனி கட்சி தொடங்கட்டும் என்று விமர்சித்தார். இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் ஆர்எஸ்எஸ் அடிமைகள். நம்மோடு ஐயா இருக்கிறார், அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். இறுதியாக பாமக பொதுக்குழுவில் பேசிய ராமதாஸ், தனக்குள் இருக்கும் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க 1 மணி நேரம் தேவை என்று கூறினார். கனவில் தனது தாயார் வந்ததாகவும் அப்போது நடந்த உரையாடலை குறிப்பிட்டும் ராமதாஸ் கண்ணீர் சிந்தினார். தாய் வந்து ஏம்பாளர்னு கேட்டேன். அன்புமணி தன்னை மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டதாகவும் தன்னை கொல்ல வேண்டும் என பதிவு போட்டவருக்கு அன்புமணி பொறுப்பு கொடுத்திருப்பதாகவும் ராமதாஸ் உருக்கமாக தெரிவித்தார். வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் என்று ராமதாஸ் உறுதியளித்தார். 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு அவமானப்படுத்தலாம், கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. கூட்டணி யாரோடு அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போ. ஆனால் ஐயா முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார், நல்ல கூட்டணி அமைப்பார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டமே அல்ல என்று அன்புமணி ஆதரவாளரும் வழக்கறிஞருமான பாலு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர், அன்புமணி சிறப்பாக கட்சியை வழிநடத்துவதாகவும் இந்த பயணத்திற்கு குறுக்கே யார் வந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் கூறினார். இன்று
நடைபெற்ற அந்த கூட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழுவே அல்ல. இதை கூட்டுவதற்கான அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளருக்குத்தான் இருக்கிறது. இதுல 2 கேலி கூத்துகள் இந்த பொதுக்குழுவின் மூலமாக நடந்திருக்கு. இன்று கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களை தேர்வு செய்திருக்கிறதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் இதற்கு முன்பே பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொன்னது அது அவர்களாகவே அது இல்லை, அது சட்டப்பூர்வமானது இல்லை என்பதை உணர்ந்து இப்போ பொதுக்குழுவில புதிதாக தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றாங்க. திமுக மகளிரணி சார்பில் இன்று நடைபெற உள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக மேற்கு மண்டல மகளிரணி சார்பாக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் திமுக அமைப்பு ரீதியான 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டையொட்டி 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மாவட்ட வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அமர்வதற்கென்று தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கு மண்டலத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநாட்டு திடல் முழுவதும் திமுக ஆட்சியில் மகளிர் நலனை முன்னிறுத்தி செய்த சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கும் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக கோவைக்கு விமானம் மூலம் சென்றார். அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து அவர் இதற்கு முன்னாடி விஜயை சந்திச்சு தவைக்க தலைவர் விஜயை சந்திச்சிருந்தார். அதுவே சர்ச்சையை ஏற்படுத்துது. காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வாறு விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது காங்கிரஸ் எப்படி அனுமதிக்குது? இதை எப்படி பாக்குறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை புதுடெல்லியிலிருந்து எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோ நீங்கள் போயிட்டு இவங்களை சந்திங்க அவங்கள சந்திங்கன்னு அவருக்கு இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்கல. அவர் தவறாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பெயரையும் மல்லிகார்ஜுன கார்கே பெயரையும் பயன்படுத்துகிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. இரண்டாவது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் பாஜக ஆட்சியை தூக்கி பிடித்து தமிழ்நாட்டில் நடக்கும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில். அவங்கள தாழ்த்தி பேசுவதை விமர்சிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சொல்வதில் உண்மை இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும். 2 லட்சம் கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். இன்னைக்கு உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. உலக நாடுகள்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு துடிச்சிட்டு வராங்க. இதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ஏன் தமிழ்நாட்டு மீது பாஜக RSS படையெடுக்கிறது என்றால் திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் படையெடுக்கிறார் என்பது எனக்கு புரியல. முதல்ல அவர் உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ப. சிதம்பரம் அவர்களை மீறி யாராவது எக்கனாமிக்ஸ்ல பேச முடியுமா? நிதிநிலையில பேச முடியுமா? அப்படின்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்நோக்கத்தோடு குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அவருக்கு யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் அவர் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேரலரா ஒரு கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார். அது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். காங்கிரசுடன் துணை நிற்கும் தமிழ்நாட்டின் திராவிட மாடலை காங்கிரஸை அழிக்க முயலும் உத்தரப்பிரதேச புல்டோசர் மாடலோடு ஒரு காங்கிரஸ்காரரே ஒப்பிடுவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் விமர்சித்துள்ளார். எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் பெற்ற கடனை விட 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் பெற்ற கடன் அதிகம் என்றுதான் காங்கிரஸ்காரர்கள் ஒப்பிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசை கேள்வி கேட்காமல் நெருப்பாற்றில் நீந்தி நலத்திட்டங்களை செயல்படுத்தும் மாநில அரசை நோக்கி கேள்வி எழுப்பும் சில காங்கிரஸ்காரர்கள் இங்குள்ள வலிமையான கூட்டணியை சிதைக்க துடிக்கின்றனர் என்றும் ஆளூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ராகுல் காந்தி பெரியார் வழியில் செல்லும் போது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளிருந்தே சிலர் RSS வழியில் பயணிப்பதுதான்
காங்கிரஸ் சந்திக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்.